எங்களை மதத்தோட விரோதிகளாக சித்தரிக்க முயற்சி பண்றாங்க. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, மக்களை பிளவுபடுத்தி குளிர்காய நினைக்கக்கூடிய மதவாதத்துக்கு தான் நாங்கள் எதிரிகள் தவிர மதத்துக்கு எதிரிகள் அல்ல. அது மட்டுமல்ல, நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு அதிகமாக கலந்துக்கிற அரசு விழாக்கள் எது தெரியுமா? இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெறுகிற விழாக்கள் தான். அன்புக்கு மட்டுமல்ல, ஆன்மீகத்துக்கும் அடையாளம் மதுரை தான். கள்ளழகர் வைகையில் இறங்கும் இந்த திரு ஆலவாய் நகரான மாமதுரையில் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக செய்யப்பட்டுள்ள சாதனைகளை சுருக்கமாக சொல்லலாமா? நம்ம அரசு பொறுப்பேற்று இன்றோடு 1069 நாட்கள் தான் ஆகுது. ஆனால் 1556 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு செஞ்சிருக்கிறோம். 6082 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் நிலங்களை மீட்டிருக்கிறோம். கிராமப்புற கோயில்கள் மற்றும் ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியில் வசிக்கக்கூடிய பகுதியில் ஆண்டுக்கு 1250 கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்ய கோயில் ஒன்றுக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம். ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய திருக்கோயில்களில் பணிபுரியக்கூடிய பூசாரிகளுக்கு முதன்முறையாக மாத ஊக்குத்தொகை 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. இறைவனுடைய கோயிலில் சமத்துவ நிலவுன்னு அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் என்ற சட்டத்தை நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். ஆலயங்களில் அன்னை தமிழ் ஒலிக்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற பேரறிஞர் அண்ணாவினுடைய முழக்கத்திற்கேற்ப 11 பெரிய திருக்கோயில்களில் முழுநேர அன்னதானம் தொடங்கப்பட்டு ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் பசியார உணவு உண்கிறார்கள். 17 திருக்கோயில்களில் மருத்துவ மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு இதுவரை 4,70,70,000 பக்தர்கள் பயனடைந்திருக்கிறாங்க. திருக்கோயில்கள் சார்பில் கல்லூரிகளும் பள்ளிகளும் தொடங்கப்பட்டு கல்லூரிகளில் 11,065 மாணவ மாணவியர்களும் பள்ளிகளில் 13,065 மாணவ மாணவிகளும் படிக்கிறாங்க. அதனால தான் திராவிட மாடல் அரசு பக்தர்கள் போற்றும் அரசாக, அற்பர்கள் கதறக்கூடிய அரசாகவும் இன்றைக்கு இருக்கு. மக்களை பண்படுத்தத்தான் ஆன்மீகத்தை பயன்படுத்தணுமே தவிர பாஜக மாதிரி மக்களை பிளவுபடுத்த பயன்படுத்தக்கூடாது. நம்ம நாட்டை பாஜக 100 ஆண்டுகள் பின்னோக்கி இழுத்து சென்றிருக்கிறது. இந்தியாவை மீட்டு மீண்டும் வளர்ச்சி பாதையில் நடைபெற வைக்க பல்வேறு வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கோம்.